டீலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு ப்ராடக்ட் தான். பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. சாதாரண ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க நம்ம சிலிகான் அப்படின்ற ஒரு கம்பெனி. 94லேயே தன்னுடைய கரியரை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய QC சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இவங்களால் வேர்ல்டு வைடாக வந்து இவங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ரீசனாக வந்து அமைஞ்சிருக்கு. செலக்டடான ப்ராடக்டை மட்டும் இந்த கம்பெனியில் நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியும். என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைமிங் பம்ப்ஸு பார்க்கலாம் நம்ம, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பேனல்ஸு, ஸோ எலக்ட்ரிக்கல் அசசரிஸு கொஞ்சம் நம்ம இதை பார்க்கலாம். நார்மலாக ஃப்ளோட் ஸ்விட்ச் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்டினரி ஃப்ளோட் ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அதில் கூட இவ்வளோ குவாலிட்டி வந்து நிர்ணயம் பண்ண முடியும்னு இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. கேபிளாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்விட்சோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், அதனுடைய ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில ஃப்ளோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும். இதெல்லாம் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய லைஃபுக்கு வந்து எல்லையே இல்லை. அந்த மாதிரி வகையில் தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. கேபிளோட ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் இருக்கும். நீங்கள் சில மோனோ பிளாக் பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த தரம் வந்து அவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க. அதில் இந்த பேனல்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெரிதளவில் பார்த்தீங்கன்னா வில்லாஸில் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸு, சிவேஜ் பிளான்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிதளவில் யூஸ் பண்ணுறாங்க. ETPயில், STPயில், அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் பெரிய அளவில் யூஸ் பண்ணுறாங்க. சில கெமிக்கல் மிக்சிங் டேங்க் ஃபில்லிங் இடத்துலையும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி பல ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து இது மாதிரியான பேனல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ நம்ம டெக்னிக்கலாக பேசினாலும் அன்பாக்ஸ் பண்ணி அதோட குவாலிட்டி வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்டை, இப்போ நான் சொன்ன அந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி அந்த குவாலிட்டியை உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி.
சினிகான் கம்பெனி வந்து பேரளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.